அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஒரு முடிவு உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் 100% அல்ல 500% நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே இந்த தருணத்தில் 7.5 சனி காலகட்டத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஒரு தீர்க்கமான முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு சிறப்பான சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் புதிய வேலையில் இணைதல், புதிதாக தொழில் துவங்குதல், புதிதாக பணிகளை மேற்கொள்ளுதல் என எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் மற்றவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். மற்றவர்களுடைய இன்ப துன்பம் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி வெற்றியை அடைந்தார்கள் என்று பல நுட்பமான விஷயங்களை கேட்டறியுங்கள். ஆனால் அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் வெற்றி பாதையில் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்று சொல்வதை நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் ஒரு முடிவு, அந்த முடிவு உங்களுடையதாக இருந்தால் 100% அல்ல 500% நிச்சயமாக வளர்ச்சி கிடைக்கும். மற்றவர் சொல்கிறார் என்று அதில் முதலீடு செய்யும் போது மிக பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். எனவேதான் இந்த வேளையில் எந்த முடிவை எடுத்தாலும் மீனராசிக்காரர்கள் தீர்க்கமான முடிவாக எடுங்கள். ஆனால் அந்த முடிவு உங்களுடையதாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இதை மட்டும் சரியாக செய்தாலே போதும். உங்களுடைய வாழ்வில் 500% நிச்சயமாக வளர்ச்சி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து இந்த தருணத்தில் உறுதியாகவே வெளிவர முடியும். அடுத்த 2 வாரங்கள் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு பல கிரகநிலைகள் விலகுவதால் உங்களுடைய தனித்திறமை முழுமையாக வெளிக்கொணரும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திறமையை பயன்படுத்தி மற்றவர்களை வளர்த்துவிடும் ஏணிப்படிக்கட்டாக நீங்கள் அமரப் போகிறீர்களா, அல்லது உங்களது திறமையை பயன்படுத்தி நீங்களே வளர்ச்சியை பயணிக்கக்கூடிய வகையில் பெறக்கூடிய வகையில் அந்த ஏணி படிக்கட்டுகளை உங்களுக்கான வளர்ச்சி பாதையாக மாற்றப் போகிறீர்களா என்ற சிந்தித்து முடிவெடுங்கள். அந்த முடிவு உறுதியாகவே உங்களுடையதாக இருக்க வேண்டும். அப்படி உங்களுடையதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக 100% அல்ல 500% உறுதியாகவே இது நடந்து தீரும். நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை 7.5 சனி காலகட்டம் என்றாலும் மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சபலம் பெற்று வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்பினாலும் அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே உச்சபலத்துடன் தான் வலம் வர போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாகவே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவான் 5ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தவிடுபடியாக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே
பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கவனத்துடனும் பல பணிகளை மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளும் சிரமங்களும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் பல்வேறு வகையில குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் நாதர் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் அவரது பார்வை பதிவதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும். தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியாக ஜென்ம சனியில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு உறுதியாகவே 7.5 சனி காலகட்டத்தில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. சனியினுடைய ருத்ர தாண்டவம் குறைவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். அதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியத்தை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும். உத்தியோக ரீதியாக சிறப்பான மாற்றங்களை மீனராசிக்காரர்கள் பெரிய அளவில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அடிக்கடி பயணம் அதிகரித்தாலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறை ரீதியாக ராகு விரயத்தில் அமர்ந்தாலும் கூட தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிறார். எனவே மிக அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6ல் இருக்கிறாருங்க. கேது 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சனி ராகு கேது என 3 கிரகநிலைகளும் சாதகமற்ற சூழலில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஏனென்றால் மிக அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய யோகத்தில் கேது பகவான் வலம் வருகிறார். எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் பல பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செயல்பட முடியும். அந்த முடிவு உங்களுடையதாக எடுத்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். அது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகம். அது மட்டுமல்லாது அவர் இந்த வேளையில் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே அது சாதகமான அமைப்பு. ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. தேவையற்ற விரயங்களை கலைத்துறை அரசியல் துறையில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல பிரச்சனைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதன் அஷ்டமத்தை விட்டு விலகி மிக வலுவாக 9ல் நுழைவதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. சூரியன் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருப்பதை காட்டிலும் நீச்சம் பெற்ற அமைப்பில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். அதைவிட இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக 2வது வாரத்தில் அபரிவிதமாக பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார்.
ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் விட்டு விலகுவதால் அலைச்சல் சிரமம் விலகும், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும், எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி குரு ஐந்தில் இருக்கும்போது சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருந்து விலகுவதால் அடுத்த 14 நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. 7.5 சனி காலகட்டத்தில் மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி உண்டு. 9 மிகவும் வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறார். அவர் மீது குருவின் பார்வை கிடைப்பதால் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் உருவாக்குகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை உறுதியாகவே மாற்றி கொடுக்கும். எனவே தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சனி பகவான் தான். எனவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.